டே 7 ஆஃப் ஹனுமான் சாலிசா பூஜை. டே 5th அண்ட் 6th வந்து நான் வீடியோ எடுக்கலை, என்னால் எடுக்க முடியல. ஸோ இது வந்து 7th டேவோட வீடியோ. இன்றைக்கி வந்து அஷ்டமி. ஸோ காலபைரவர் கோயில் போய் விளக்கேற்றிட்டு வரணும். அதான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏதாவது பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது நம்மளுக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனை வரும். ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஏன்னா கடவுள் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணணும்னா எல்லா கஷ்டத்தையும் தாங்கி நம்ம நினச்ச பூஜையை நம்ம பண்ணி முடிக்கணும். காலபைரவருக்கு வந்து இது 3வது அஷ்டமி விளக்கேற்றுறோம். இன்னுமே 2 வாரம் அஷ்டமி விளக்கேற்றணும். இந்த காலபைரவ வழிபாடு வந்து ஒரு அரைக்கா பிளேட்டில் பச்சை அரிசி போட்டு அது மேலே வெள்ளை பூசணிக்காய் நடுவில் கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ பழம் எல்லாம் வச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வழிபடணும். கோவில்கிட்ட இந்த விளக்கு பிளேட் கிடைக்கும். நம்ம காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்மளே எல்லா பொருள் வாங்கி நம்ம கையால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக செஞ்சு விளக்கேற்றலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஏற்றுவேன். ஸோ இந்த கோயில்கிட்ட ஒரு கல்யாணி இருக்காங்க. அங்கேயும் போய் மீனெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து